ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று டே 1 வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன்? பி வேர்ப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்க. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இந்த 30 டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம டே 2ல் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஹாவ் வேர்ப்ஸ். இந்த ஹாவ் வேர்ப்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஏகப்பட்ட சென்டென்சஸை இந்த ஹாவ் அப்படிங்கிற வேர்பை வச்சு நீங்கள் பேசலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் இங்கிலீஷ் பேசுங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஹாவ் அப்படின்னா தமிழில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தங்க. அதே மாதிரி ஹேஸ் அப்படின்னாலும் தமிழில் இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தங்க. ப்ரெசண்ட் அப்படின்னா இப்போ அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு பொருளோ அல்லது உடைமையோ இருக்குது அப்படின்னா நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்? என்கிட்ட ஒரு பைக் இருக்குது, அவன்கிட்ட ஒரு கார் இருக்குது, அவட்ட ஒரு பேனா இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, நம்மக்கிட்ட ஒரு பொருளோ அல்லது உடைமையோ இப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா இந்த ஹாவ் ஹேஸ் இந்த 2 வேர்டை வச்சு தான் நம்மளால் பேச முடியுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஹாவ் ஹேஸ் இந்த 2 வேர்டுக்கு கரெக்டான மீனிங்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பராக இங்கிலீஷில் இந்த கான்செப்டில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? டே 1 வீடியோவில் எல்லோரும் பார்த்தீங்களா? கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, சப்ஜெக்டில் மொத்தம் எத்தனை இருக்குது? கரெக்டுங்க, சூப்பருங்க. 7 சப்ஜெக்ட் இருக்குது. ஒவ்வொன்றா சொல்கிறீங்களா? ஐ, நான், வி, நாங்கள், யூ. எப்படி சொல்லலாம்? யூ அப்படின்னா தமிழில் 2 விதமாக சொல்லுவோம். ஒன்று நீ அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டாவது எப்படி சொல்லுவோம்? நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம், பார்த்தீங்களா? அடுத்து பாருங்க, தே அப்படின்னா அவர்கள், ஹி அவன், ஷி அவள், இட் அது. இந்த 7 சப்ஜெக்ட்குள்ள எல்லாமே அடங்கிருங்க. இப்போ சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இந்த 30 டேஸும் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை வச்சு தான் நம்ம எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் பேச ஆரம்பிக்கணும். அதனால தான் இந்த சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்து சொல்லிக் கொடுக்க போகிற ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஹாவை வச்சு எந்த சப்ஜெக்ட்க்கு பயன்படுத்தணும், ஹேஸை வச்சு எந்த சப்ஜெக்ட்க்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியணுங்க. அப்போ தான் அதோட மீனிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற 4 சப்ஜெக்ட்க்கு ஒரு பொருளோ உடைமையோ இருந்துச்சு அப்படின்னா ஹாவ் வச்சு தான் நம்ம பேசணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 3 சப்ஜெக்ட்க்கு ஒரு பொருளோ அல்லது ஒரு உடைமையோ இருக்குது அப்படின்னா ஹேஸ் வச்சு தான் பேசணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஐ ஹாவ், we have, you have, they have. இங்கிட்டு வாங்க. he has, she has, it has. இப்போ இந்த ஐ பக்கத்தில் ஹாவ் வரும்போது அது தமிழில் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். ஐ அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? நான். ஹாவ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? இருக்கிறது. இப்போ இந்த சென்டென்ஸை வாசிங்க. ஐ ஹாவ், நான் இருக்கிறது. இப்படியே அந்த சென்டென்ஸ் வரும் தமிழில். நல்லா கவனிங்க. ஐ கிட்ட ஹாவ் வரும்போது இந்த ஐயோட மீனிங் எப்படி மாறுது அப்படின்னா என்னிடம். சேர்ந்து சொல்லுங்க. ஐ ஹாவ் என்னிடம் இருக்கிறது. இப்போ அடுத்து சொல்லுங்க. we have, we அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? we அப்படின்னா நாங்கள், we have அப்படின்னா எங்களிடம் இருக்கிறது. we கிட்ட have வரும்போது அந்த வியோட மீனிங் எப்படி மாறுது அப்படின்னா எங்களிடம், எங்களிடம் இருக்கிறது. இப்போ அடுத்து நீங்களே சொல்லுங்க. யூ ஹாவ். கரெக்டுங்க, சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. உன்னிடம் இருக்கிறது
அல்லது உங்களிடம் இருக்கிறது, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தே ஹாவ் அவர்களிடம் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு இந்த ஹாவுக்கான மீனிங் நல்லா தெரிஞ்சிருச்சா? ஹாவ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து பாருங்களேன், ஹி ஹாஸ் அவனிடம் இருக்கிறது. ஷி ஹாஸ் அவளிடம் இருக்கிறது. இட் ஹாஸ் அதனிடம் இருக்கிறது. அவ்வளோதாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஹாவை வச்சு எந்த சப்ஜெக்ட்க்கு பேசணும், ஹேஸை வச்சு எந்த சப்ஜெக்ட்க்கு பேசணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சாங்க? இதுக்கப்புறம் தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச ஆரம்பிக்க போகிறோம். ஆர் யூ ரெடி? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? இந்த 30 டேஸும் யாருமே சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. நான் இங்கிலீஷில் எப்பெல்லாம் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேனோ அதை பின்னாடி என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச ஆரம்பிக்கலாமா? என்னிடம் ஒரு பைக் இருக்கிறது. நம்ம அதை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? என்கிட்ட ஒரு பைக் இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? என்னிடம். என்ன சொல்லியிருக்கேன்? என்னிடம் அப்படின்னா ஐ. இருக்கிறது அப்படின்னா எப்படி வரும்? இங்கே பாருங்கள், ஐ சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஐ வந்துச்சுன்னா ஹாவ் வருமா, ஹேஸ் வருமா? சூப்பருங்க, ஹாவ் தான் வரும். குட். அடுத்து பாருங்க, என்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்? ஒரு பைக். இது எப்படி சொல்லலாம்? அ பைக். அ அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம். பைக். இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஐ ஹாவ் அ பைக். ஐ ஹாவ் அ பைக். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஹாவ் எழுதியிருக்கீங்க. இதை நம்ம ஹாவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருளை நீங்கள் இங்கே எழுதியிருக்கீங்க. ஐ ஹாவ் அ பைக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எங்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை எப்படி சொல்லலாம்? வி வந்துச்சுன்னா ஹாவ் வருமா, ஹேஸ் வருமா? இருக்குன்னு அர்த்தத்துக்கு ஹாவ் தான் வரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? வி ஹாவ் அ கார். வி ஹாவ் அப்படின்னா எங்கிட்ட இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கார். அ கார். வி ஹாவ் அ கார். வி ஹாவ் அ கார். இப்போ அடுத்து பாருங்க, உன்கிட்ட ஒரு புக்கு இருக்குது அல்லது உங்களிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. ரெண்டுமே ஒன்று தாங்க. உன் அல்லது உங்களிடம் ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? சொல்லுங்க பார்க்கும். உங்களிடம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? யூ. யூ வந்துச்சுன்னா ஹாவ் வருமா, ஹேஸ் வருமா? ஹாவ். என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்? ஒரு புத்தகம். அ புக். யூ ஹாவ் அ புக். யூ ஹாவ் அ புக். இப்போ அடுத்து பாருங்களேன், அவர்களிடம் ஒரு நாய் இருக்கிறது. அவங்ககிட்ட ஒரு நாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? அவர்கள். தே. தே வந்துச்சுன்னா ஹாவ் வருமா, ஹேஸ் வருமா? சூப்பருங்க, ஹாவ் தான் வரும். சேர்ந்து சொல்லலாமா? தே ஹாவ் அ டாக். தே ஹாவ் அப்படின்னா அவர்களிடம் இருக்கிறது. அ டாக் ஒரு நாய். தே ஹாவ் அ டாக். நான் இந்த 30 டேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாருமே இப்போ தான் பேசிக்காக பிகினர்ஸ்லேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தா தான் நல்லா புரியும். ஸோ நான் உங்களுக்காக தான் இந்த 30 டேஸ் கிளாஸ் வச்சுருக்கேன். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமா? அவனிடம் ஒரு பேனா இருக்கிறது. அல்லது இதை எப்படி கூட சொல்லலாம், அவன் ஒரு பேனா வச்சுருக்கான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். சொல்லுங்க பார்க்கும். அவனிடம் அப்படின்னா ஹீ. இருக்கிறது அப்படின்னா இங்கே ஹாவ் வருமா, ஹேஸ் வருமா? எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. நம்ம அவன்கிட்ட இருக்குது, அவட்ட இருக்குது, அதுகிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது ஹேஸ் அப்படின்னு தான் பயன்படுத்தணும். எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பருங்க, குட். சொல்லுங்க பார்க்கும். ஹீ ஹேஸ் அ பென். ஹீ ஹேஸ் அ பென். அவனிடம் ஒரு பேனா உள்ளது அல்லது அவன் ஒரு பேனா வச்சுருக்கான். அடுத்து பாருங்க, அவளிடம் பணம் இருக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? அவளிடம் இருக்கிறது அப்படின்னா ஷீ ஹேஸ் என்ன இருக்குது? பணம். மணி. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஷீ ஹேஸ் மணி. ஷீ ஹேஸ் மணி. அவளிடம் பணம் இருக்கிறது. இப்போ இதுவரை நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்கிட்ட பைக் இருக்குது,
அவன்கிட்ட கார் இருக்கு, உன்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு பைக் இல்லை, அவன்கிட்ட ஒரு கார் இல்லை, உன்கிட்ட பணம் இல்லை. அதாவது ப்ரெசண்ட்டில் நம்மக்கிட்ட ஒரு பொருளோ உடைமையோ இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸ்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம பேசலாங்க. இங்கே பாருங்க, டோன்ட் ஹாவ் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தங்க. டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் கூட நம்ம நாட் ஆட் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா டு நாட் அப்படின்னு வரும். இந்த டு நாட் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ராக்ட் பண்ணி, அதாவது அதை சுருக்கி டோன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டசன்ட் ஹாவ் அப்படின்னாலும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இந்த டசன்ட் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? டஸ் ப்ளஸ் நாட், டஸ் நாட். இதை சுருக்கி தான் நம்ம டசன்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. டோன்ட் ஹாவ் அப்படின்னா இல்லை, டசன்ட் ஹாவ் அப்படின்னாலும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம எந்த சப்ஜெக்ட்க்கு இந்த டோன்ட் ஹாவ் பயன்படுத்தணும், அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்க்கு இந்த டசன்ட் ஹாவை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் கரெக்டான சப்ஜெக்ட்க்கு நம்ம டோன்ட் ஹாவ், டசன்ட் ஹாவ் யூஸ் பண்ணி பேச முடியும். ஓகேங்களா? பார்க்கலாமா? இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற 4 சப்ஜெக்ட்க்கு பொருளோ உடைமையோ ப்ரெசண்ட்டில் இல்லை அப்படின்னா டோன்ட் ஹாவ் அப்படின்னு தான் பேசணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 3 சப்ஜெக்ட்க்கு ப்ரெசண்ட்டில் பொருளோ உடைமையோ இல்லை அப்படின்னா டசன்ட் ஹாவ் அப்படின்னு தான் பேசணும். இப்போ எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா? ஐ டோன்ட் ஹாவ். ஆன்சர் பண்ணுங்க, தமிழ்லேயே வாய்த்திருந்து சொல்லுங்க. என்னிடம் இல்லை. we don't have. எங்களிடம் இல்லை. you don't have. உன்னிடம் இல்லை. they don't have. அவர்களிடம் இல்லை. he doesn't have. அவனிடம் இல்லை. she doesn't have. அவளிடம் இல்லை. it doesn't have. அதனிடம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. இங்கே நான் தமிழில் எல்லா சப்ஜெக்டையும் மாற்றி மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? எங்களிடம் இல்லை. சொல்லுங்க பார்க்கும். டோன்ட் ஹாவ் வருமா, டசன்ட் ஹாவ் வருமா? சூப்பருங்க, ஆன்சர் எல்லோரும் கரெக்டாக பண்ணிட்டீங்க. சூப்பருங்க. உங்களுக்கு எப்படியாவது இந்த கான்செப்டை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ ட்ரிக் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லுங்க பார்க்கும். எங்களிடம் இல்லை. we don't have. அவளிடம் இல்லை. she don't have. கரெக்டா? இல்லைங்க, எல்லாருமே தப்புன்னு சொல்லிட்டீங்க. she வந்துச்சு அப்படின்னா don't have பயன்படுத்தக்கூடாது. doesn't have. she doesn't have. அவளிடம் இல்லை. அடுத்து பாருங்களேன், ஓன்ட்ட இல்லை. இதை எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் ஹாவ். ஏன்ட்ட இல்லை. ஐ டோன்ட் ஹாவ். அவன்கிட்ட இல்லை. ஹி டசன்ட் ஹாவ். அவங்ககிட்ட இல்லை. தே டோன்ட் ஹாவ். அதுகிட்ட இல்லை. இட் டசன்ட் ஹாவ். ஓகே, இப்போ நம்ம நிறைய சென்டென்சஸை பேச ஆரம்பிக்கலாமாங்க? என்கிட்ட ஒரு பேனா இல்லை. ஆன்சர் பண்ணுங்க. என்கிட்ட இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ். என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கோம் இங்கே நம்ம? பேனா இல்லை, அ பென். ஐ டோன்ட் ஹாவ் அ பென். ஐ டோன்ட் ஹாவ் அ பென். என்கிட்ட ஒரு பேனா இல்லை. இந்த 30 days கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்கள் எப்படியாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறேன். அதனால தான் நான் சின்ன சின்ன சென்டென்சஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அவங்ககிட்ட ஒரு கார் இல்லை. இதை சொல்லுங்க பார்க்கும். அவங்ககிட்ட ஒரு கார் இல்லை. தே டோன்ட் ஹாவ் அ கார். தே டோன்ட் ஹாவ் அ கார். அவங்ககிட்ட ஒரு கார் இல்லை. இப்போ அடுத்து பாருங்க, ஓன்ட்ட ஒரு பைக் இல்லை. இது எப்படி நம்ம சொல்லலாம்? யூ டோன்ட் ஹாவ் அ பைக். யூ ஓன்ட்ட டோன்ட் ஹாவ் இல்லை. என்ன இல்லைன்னா பைக், அ பைக். யூ டோன்ட் ஹாவ் அ பைக். உன்ட்ட ஒரு பைக் இல்லை. இப்போ அடுத்து பாருங்களேன், எங்கிட்ட பணம் இல்லை. we don't have money.
we don't have money, எங்கிட்ட பணம் இல்லை. இப்போ அவன்கிட்ட பைக் இல்லை, இது எப்படி சொல்லலாம்? நம்மக்கிட்ட யாராவது வந்து கேட்பாங்க, அவன் பைக் வச்சுருக்கானா, எனக்கு பைக் வேணும்னு கேட்பாங்க. அவன்கிட்டே பைக் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் டெய்லியுமே இங்கிலீஷில் பேசிடுங்க. பேசினா மட்டும்தான் 30 days முடியும் போது ஓரளவுக்காவது நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. he doesn't have a bike. he doesn't அப்படின்னா அவன்கிட்ட இல்லை, a bike ஒரு பைக். he doesn't have a bike, அவன்கிட்ட ஒரு பைக் இல்லை. இப்போ அவட்ட பணம் இல்லை, ஆன்சர் பண்ணுங்க. she doesn't have money. she doesn't have money, அவட்ட பணம் இல்லை. இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. இட் blank an apple, அதுகிட்ட ஒரு ஆப்பிள் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். சொல்லுங்க பார்க்கும். இட் வந்துச்சுன்னா டோன்ட் ஹேவ் வருமா, டசன்ட் ஹேவ் வருமா? சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. இட் டசன்ட் ஹாவ் அன் ஆப்பிள். இட் டசன்ட் ஹாவ் அன் ஆப்பிள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. யூ blank அ கார், உன்கிட்ட ஒரு கார் இல்லை. யூ டோன்ட் ஹாவ் அ கார். யூ டோன்ட் ஹாவ் அ கார். இப்போ அடுத்து பாருங்க. ஐ blank many friends, எனக்கு நிறைய நண்பர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் ஹாவ் many friends. ஐ டோன்ட் ஹாவ் many friends. ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்க. he blank அ பைக், அவன்கிட்ட ஒரு பைக் இல்லைன்னு சொல்ல வரோம். he doesn't have a bike. he doesn't have a bike. இந்த 4 சென்டென்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகேங்க, இப்போ வர நம்ம அவன்கிட்ட ஒரு பைக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை நம்ம பேசணும். அதே மாதிரி அவன்கிட்ட ஒரு பைக் இல்லை, இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸும் எப்படி நம்ம பேசுகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கான்செப்டை அப்படியே மாற்ற போகிறோம். பாருங்களேன். அவன்கிட்ட ஒரு பைக் இருக்கா, இந்த கேள்வியை நம்ம பாசிட்டிவாக கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எப்படி கேட்கலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி அவன்கிட்ட ஒரு பைக் இல்லையா, இந்த கேள்வியை கவனிங்க. இல்லையா, நெகட்டிவாக கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஹேவ் வெர்ப்ஸை வச்சு எப்படி ஒரு பாசிட்டிவான கேள்வி கேட்குறது, அதே மாதிரி நெகட்டிவான கேள்வி எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஹேவ் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தாங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு ஏகப்பட்ட சென்டென்சஸை நீங்கள் டெய்லியுமே பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவான கேள்வி எப்படி ஹேவ் வெர்ப்ஸை வச்சு கேட்குறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை நம்ம பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு நமக்கு நல்லா தெரியணுங்க. இங்கே பாருங்களேன். ஐ, வி, யூ, தே, இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஹேவ் வெர்ப்ஸை வச்சு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டூ அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்பை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? ஐ, வி, யூ, தே. நாம் சப்ஜெக்டை பேசின உடனே ஹேவ் அப்படிங்கிற வேர்பை பேசணும். இப்போ என் கூட சேர்ந்து எல்லோரும் சொல்கிறீங்களா? Do I have? Do we have? Do you have? Do they have? இப்போ இந்த ஹேவ்க்கு அப்புறம் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை பக்காவாக பேசிடலாங்க. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லி தருவேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா புரிஞ்சிருச்சாங்க? ஐ, வி, யூ, தே, இந்த 4 சப்ஜெக்டை வச்சு ப்ரெசண்ட்டில் ஹேவ் வெர்ப்ஸை வச்சு நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா டூவை வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஹேவ் வெர்ப்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இந்த டூ அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஆக்ஸிலரி வேர்ப். நான் உங்களுக்கு டென்சஸ் சொல்லிக் கொடுக்கும்போது அதை நான் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பாருங்களேன். ஹி, ஷி, இட், தேர்ட் பர்சன் சிங்குலர், இந்த 3 சப்ஜெக்டை வச்சு இந்த கான்செப்டில் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூவை வச்சு கேள்வி கேட்கக்கூடாது. டஸ், டஸ் வச்சு தான் நம்ம கேள்வி கேட்கணும். டஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா இங்கே இருக்கிற 3 சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட். நல்லா கவனிங்க. அந்த ஹி அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ள
ராஜா, ராமு, அஜித். நீங்கள் ஒரு பாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கேர்ளாக இருக்கீங்க அப்படின்னா ராணி, எஸ்தர், ரூத் இந்த மாதிரி உங்களுடைய பேர் ஒரு கேர்ள் பேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடுவாங்க. அதே மாதிரி இட் அப்படின்னா விலங்குகள், பறவைகள், பொருட்கள் இதோட பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடுவாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சாங்க? ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு கேள்வி ப்ரெசண்ட்டில் கேட்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஹேவ், அதுக்கப்புறம் என்ன இருக்குதோ அதை நம்ம பேசணுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவான கேள்வி எப்படி கேட்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், உன்கிட்ட ஒரு பைக் இருக்கா? இந்த கேள்வியை நம்ம கேட்கும் போதே பாருங்களேன், இருக்கா பாசிட்டிவாக கேட்குறோம் பார்த்தீங்களா? அப்போனா இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிலரி வேர்பை வச்சு தான் நம்ம பேசணும். ஆக்சிலரி வேர்பு அப்படின்னா டு, டஸ் இந்த 2 தாங்க. ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்கள். உன்னிடம். உன்னிடம் அப்படின்னா யூ. அப்படின்னா யூ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா டு, டஸ் இந்த 2ல் எதை வச்சு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்? சூப்பருங்க, எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. டூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். டூவை பேசின உடனே அடுத்து என்ன பேச ஆரம்பிச்சிடணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? யூ. டு யூ. இப்போ அடுத்து என்ன பேசணும்? ஹாவ். டு யூ ஹாவ்? ஓகே, மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள். டு, சப்ஜெக்ட், ஹாவ். இங்கே கீழே சென்டென்ஸ் பாருங்கள், கரெக்டாக இருக்குதாங்க. ஏன்னா ஒரு சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அடுத்து நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிடலாம். ஓகேங்களா? டு யூ ஹாவ், இங்கே என்ன இருக்கான்னு கேட்டிருக்கோம்? ஒரு பைக் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு பைக் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அ பைக். எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? டு யூ ஹாவ் அ பைக்? டு யூ ஹாவ் அ பைக்? உன்ட்ட ஒரு பைக் இருக்கா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், அவனிடம் ஒரு பைக் இருக்கா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் கேட்டு பழகணும். ஓகேங்களா? எப்படி கேட்கலாம்? அவன் அப்படின்னா ஹீ. ஹீ வந்துச்சு அப்படின்னா டூவை வச்சு கேட்கணுமா, டஸ்ஸை வச்சு கேட்கணுமா? சூப்பருங்க, எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. டஸ். இப்போ கேட்கலாமா? டஸ் ஹீ ஹாவ் அ பைக்? டஸ் ஹீ ஹாவ் அ பைக்? அவன்கிட்ட ஒரு பைக் இருக்கா? அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கலாம். அவர்களிடம் பணம் இருக்கிறதா? எப்படி கேட்கலாம்? அவர்கள். தே. தே வந்துச்சுன்னா டூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். டு தே ஹாவ் மணி? டு தே ஹாவ் மணி? ராணியிடம் பணம் இருக்கிறதா? ராணி அப்படிங்கிறவங்க எந்த சப்ஜெக்ட்க்கு உள்ளே வருவாங்க? ஷீ. அப்போனா ஷீ வந்துச்சு அப்படின்னா டஸ் வச்சு தான் கேள்வி கேட்கணும். எல்லோரும் கேட்கலாமா? வாயை திறந்து பேசுங்க. டஸ் ராணி ஹாவ் மணி? டஸ் ராணி ஹாவ் மணி? ராணிகிட்ட பணம் இருக்குதா? ஓகேங்க, பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்லேருந்து 2 சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆன்சர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்மகிட்ட ஒரு கார் இருக்குதா? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா காமெண்ட்ஸில் உங்களுடைய ஆன்சர் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்மகிட்ட ஒரு கார் இருக்குதா? Do we have a car? Do we have a car? இப்போ அடுத்து பாருங்க, அவளிடம் ஒரு கார் இருக்குதா? Does she have a car? Does she have a car? ஓகேங்க, இப்போ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான கேள்வியை எப்படி நம்ம ஹேவ் வெர்ப்ஸை வச்சு பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி இந்த ஹேவ் வெர்ப்ஸை வச்சு நம்ம கேள்வி கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டோன்ட் அப்படின்னு தான் நம்ம பேச ஆரம்பிக்கணும்.
டூ அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் கூட நம்ம நாட் ஆட் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா டு நாட் அப்படின்னு வரும். இந்த டு நாட் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ராக்ட் பண்ணி, அதாவது அதை சுருக்கி டோன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டோன்ட்டை வச்சு தான் கேள்வி கேட்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஹேவ், அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குதோ அதை நம்ம பேசணுங்க. இப்போ இங்கே பாருங்களேன், ஹீ ஷீ இட் இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸை பேசுகிறோம் அப்படின்னா டசன்ட். சொல்லுங்கள், டசன்ட். இந்த டசன்ட் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? டஸ் ப்ளஸ் நாட், டஸ் நாட். இதை சுருக்கி தான் நம்ம டசன்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா டசன்ட் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஹேவ், அதுக்கப்புறம் என்ன இருக்குதோ அதை நம்ம இங்கே பேச போகிறோங்க. ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்கலாமா? உன்கிட்ட பணம் இல்லையா? இதை எப்படி கேட்கலாம்? உன்னிடம். உன்னிடம் அப்படின்னா யூ. யூ வந்துச்சு அப்படின்னா டோன்ட் வச்சு தான் நம்ம கேள்வி கேட்கணும். டோன்ட் யூ ஹாவ் மணி? டோன்ட் யூ ஹாவ் மணி? உன்கிட்ட பணம் இல்லையா? இப்போ அவங்கிட்ட பணம் இல்லையானா எப்படி கேட்கலாம்? டோன்ட் தே ஹாவ் மணி? டோன்ட் தே ஹாவ் மணி? அவளிடம் பணம் இல்லையா? ஆன்சர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். டசன்ட் ஷி ஹாவ் மணி? டசன்ட் ஷி ஹாவ் மணி? இப்போ ராமுவிடம் பணம் இல்லையா? டசன்ட் ராமு ஹாவ் மணி? டசன்ட் ராமு ஹாவ் மணி? ஓகேங்க, ஃபைனலாக 2 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? உங்களால் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ண முடியலன்னா பரவாயில்லைங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் வாயை திறந்து பேசினாவே போதும். இந்த 30 டேஸ்க்குள்ளே எப்படியாவது உங்கள் வாயிலிருந்து நீங்களாகவே ஒரு சென்டென்ஸை பேசிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன். அவர்களிடம் ஒரு நாய் இல்லையா? டோன்ட் தே ஹாவ் அ டாக்? டோன்ட் தே ஹாவ் அ டாக்? இப்போ பாருங்களேன், அவளிடம் ஒரு பென்சில் இல்லையா? டசன்ட் ஷீ ஹாவ் அ பென்சில்? டசன்ட் ஷீ ஹாவ் அ பென்சில்? ஓகேங்க, ஃபைனலாக இங்கே இருக்கிற 4 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். அவனிடம் ஒரு சைக்கிள் இருக்கிறது. அவனிடம் ஒரு சைக்கிள் இல்லை. அவனிடம் ஒரு சைக்கிள் இருக்கிறதா? அவனிடம் ஒரு சைக்கிள் இல்லையா? நீங்கள் ஒரு சென்டென்ஸை பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸை வச்சு நீங்கள் பேசினா தான் அது உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. மறக்காமல் இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வர ப்ரெசண்ட்டில் நம்மகிட்ட ஒரு பொருளோ அல்லது உடைமையோ ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பேசணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாஸ்ட். கடந்த காலத்தில் நம்மகிட்ட ஒரு பொருளோ ஒரு உடைமையோ வேறு ஏதாவது நம்மகிட்ட கடந்த காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலான்னு பார்க்கலாமா? இந்த ஒரே ஒரு வேர்டை மட்டும் நீங்கள் மறக்காதீங்க. என்ன அப்படின்னா ஹேட். சொல்லுங்கள், ஹேட். ஹேட் அப்படின்னா இருந்தது. இப்போ இருக்குது அப்படின்னா ஹேவ், ஹேஸ். ஆனால் கடந்த காலத்தில், அதாவது முன்னாடி என்கிட்ட ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹேட் அப்படிங்கிற ஒரு வேர்டு நமக்கு கண்டிப்பாக தெரியணுங்க. இங்கே இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்க்கும் கடந்த காலத்தில் ஒரு பொருளோ உடைமையோ வேறு ஏதாவது இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு ஹேட் அப்படின்னு தான் பேச போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், ஐ ஹேட் என்னிடம் இருந்தது. we had எங்களிடம் இருந்தது. you had உன்னிடம் இருந்தது. they had அவர்களிடம் இருந்தது. he had அவனிடம் இருந்தது. she had அவளிடம் இருந்தது. it had அதனிடம் இருந்தது. இப்போ நம்ம இந்த had வச்சு நிறைய சென்டென்சஸை பேசலாமாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நேற்று நமக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் இருந்திருக்கும். அதனால் நம்மளால் அந்த ஃபோனை எடுக்க முடியலை. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், நேற்று ஃபோன் பண்ண என்னால் எடுக்க முடியல, எனக்கு நேற்று ஒரு மீட்டிங் இருந்துச்சுன்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு மீட்டிங் இருக்கானா இல்லை, ஆனால் நேற்று இருந்துச்சு எனக்கு. எப்படி சொல்லலாம்?
எனக்கு இருந்தது அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட். எனக்கு இருந்தது. என்ன இருந்தது? ஒரு மீட்டிங். அ மீட்டிங். சேர்ந்து சொல்லுங்க. ஐ ஹேட் அ மீட்டிங். ஐ ஹேட் அ மீட்டிங். அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தான். ஸ்கூல் படிக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தான். ஹீ ஹேட் அ குட் ஃப்ரெண்ட். ஹீ ஹேட் அ குட் ஃப்ரெண்ட். இப்போ எனக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தான். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் அ குட் ஃப்ரெண்ட். ஐ ஹேட் அ குட் ஃப்ரெண்ட். எனக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தான். இப்போ பாருங்களேன், எங்களிடம் பணம் இருந்தது. we had money. we had money. எங்களிடம் பணம் இருந்தது. ஓகேங்க, இப்போ நம்ம ப்ரெசண்ட்லேயும் பாஸ்ட்லேயும் இந்த ஹேவ் வேர்ப்ஸை எப்படி நம்ம கரெக்டாக பேசுகிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 4 சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா காமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாங்க. ஃபஸ்ட்டுன்னு பாருங்களேன், எங்களிடம் ஒரு கார் இருக்கிறது. நல்லா கவனிங்க, எங்களிடம் இருக்கிறது அப்படின்னா எப்படி சொல்லலாம்? எங்களிடம் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா we அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா have தான் வரும். ஓகேங்களா? சொல்லுங்க. we have. எங்களிடம் இருக்கிறது. என்ன இருக்குது? ஒரு கார். a car. we have a car. we have a car. இதே மாதிரி உங்களிடம் ஒரு கார் இருக்குது அப்படின்னா you have a car. என்னிடம் ஒரு கார் இருக்குது அப்படின்னா I have a car. புரிஞ்சிருச்சாங்க? இப்போ அவங்ககிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னா they have a car அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த 4 சப்ஜெக்ட், அதாவது I, we, you, they வந்துச்சு அப்படின்னா have அப்படின்னு தான் நம்ம பேசணும். இப்போ அடுத்து பாருங்களேன், அவனிடம் ஒரு கார் இருக்குது. இப்போ அவனிடம் அப்படின்னா எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? he. he வந்துச்சு அப்படின்னா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம has தான் பயன்படுத்தணும். சொல்லுங்க. he has a car. he has a car. he has a car. இப்போ அவளிடம் ஒரு கார் இருக்குது அப்படின்னா she has a car. இப்போ ராஜா அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்ட ஒரு கார் இருக்குதுன்னு சொல்கிறோம். எப்படி சொல்லுவீங்க? ராஜா has a car. இப்போ ராணி அப்படிங்கிறவங்க கிட்ட ஒரு கார் இருக்குது. சொல்லுங்க பார்ப்போம். ராணி has a car. இந்த ராஜாவும் ராணியும் எதுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னா ராஜா அப்படிங்கிற பர்சன் he அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ரோனவுன்குள்ளே வந்துடுவாங்க. அதே மாதிரி ராணி அப்படிங்கிற பர்சன் இந்த ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ரோனவுன்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சாங்க? ராஜா, ராணி, ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஹேஸ் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஹேவ் தான் பயன்படுத்தணும். இப்போ அடுத்து பாருங்களேன், பாஸ்ட். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் எந்த சப்ஜெக்ட்க்கும் பாஸ்டில் ஒரு பொருளோ ஒரு உடைமையோ இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இருந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா ஹேட். சொல்லுங்கள், ஹேட். இப்போ பாருங்களேன், எங்களிடம் ஒரு கார் இருந்தது. இப்போ கார் இருக்கான்னா இப்போ கிடையாது, முன்னாடி இருந்துச்சு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கார் வச்சுருந்தோம். எல்லாமே ஒன்று தாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். எங்களிடம் ஒரு கார் இருந்தது. we had a car. we had அப்படின்னா எங்களிடம் இருந்தது a car. ஒரு கார் இருந்தது. ஓகே, புரிஞ்சிருச்சாங்க? இப்போ அடுத்து பாருங்க, அவனிடம் ஒரு கார் இருந்தது. he had a car. இந்த மாதிரி பாஸ்டில் உங்கள்கிட்ட ஒரு பொருளோ உடைமையோ இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த ஹேட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கண்டிப்பாக முக்கியம். இந்த ஹேட் இல்லை அப்படின்னா நீங்கள் பேச முடியாது. அதனால தான் நான் சொன்னேன் இந்த ஹேவ் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹேவ் வேர்ப்ஸை நம்ம எந்த இடத்துல யாருக்கு எப்படி பயன்படுத்தணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சென்டென்சஸை சிம்பிளாக பேசலாங்க. நீங்கள் யோசித்து ஐ வந்தால் ஹேவ் வரும், பாஸ்டில் ஹேட் வரும், இப்படி யோசிக்கவே தேவையில்ல. நல்லா பேசி பழகிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயை திறந்து பேசும்போது ஹேவா, ஹேஸா, ஹேடான்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்துடும். ஈஸியாக இருக்குதாங்க? ஓகேங்க, நல்லா கவனமாக கவனிங்க. இந்த 30 டேஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபரை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க எல்லாமே இப்போ தான் பிகினர்ஸ்.
அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. 30 டேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் சேருங்க. இப்போ ஃபைனலாக அங்கே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களாங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் 30 டேஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாமே லைனாக பார்க்கலாங்க. ஓகேங்களா? இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.